டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கிற ட்ரீஸோடைய சில டேர்ம்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரீல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரு நோடை ரெப்ரசென்ட் பண்ணும். நோட்ஸ் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் அ ட்ரீன்னு கூட சொல்லுவாங்க. எட்ஜஸ் வந்து ரெண்டு நோடுக்கு நடுவுல இருக்கிற ஒரு லிங்க் தான் ஒரு எட்ஜ். ரூட் வந்து அந்த பேரண்ட் அந்த கம்ப்ளீட் ட்ரீயோடைய ஒரு ஒரிஜின் தான் வந்து ரூட். இப்போ இந்த ட்ரீயோடைய ரூட் வந்து ஆர். பேரண்ட் வந்து எந்த ஒரு நோடுக்குமே பிரான்ச்சஸ் கிரியேட் ஆயிருக்கோ அதுதான் வந்து பேரண்ட். இப்போ இந்த ட்ரீல வந்து ஆர், ஏ, சி இந்த மூணுமே ஒரு பேரண்ட் நோட். பி வந்து ஒரு பேரண்ட் நோட் இல்ல, ஏன்னா இதுக்கு வந்து எந்த பிரான்ச்சுமே கிரியேட் ஆகல. சைல்டு வந்து எந்த எலிமெண்ட் எந்த நோடு வந்து ஒரு பேரண்ட் மூலியமா கிரியேட் ஆயிருக்கோ அது வந்து சைல்டு. இப்போ டி அண்ட் இ, எஃப், ஜி, ஹெச், ஐ இவங்க எல்லாருமே ஒரு சைல்டு நோடு. ஏ, பி, சி கூட ஒரு சைல்டு நோடு. சிப்ளிங்ஸ் வந்து ஒரே பேரண்ட் இல்ல உருவான ஒரு நோட் தான் வந்து சிப்ளிங்ஸ். ஸோ டி அண்ட் இ பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். ஆனால் டி, இ அண்ட் எஃப் வந்து சிப்ளிங்ஸ் கிடையாது. ஏன்னா டி, இ அண்ட் எஃப் உடைய பேரண்ட்ஸ் வந்து வேற வேற. டி அண்ட் இ உடைய பேரண்ட் வந்து ஏ, எஃப் உடைய பேரண்ட் வந்து சி. ஸோ எஃப் உடைய சிப்ளிங்ஸ் வந்து ஜி, ஹெச், ஐ. பாத் வந்து the node and edges between two nodes அப்படின்னா இப்போ ஆர் அண்ட் டி இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர் அண்ட் டி உடைய பாத் வந்து ஆர், ஏ, டி. அந்த நோட் பிட்வீன் இந்த ஆர் அண்ட் டி தான் வந்து பாத். டிகிரி ஆஃப் நோடு வந்து எந்த ஒரு நோடுக்குமே எவ்வளோ சில்ட்ரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கோ அதுதான் வந்து டிகிரி ஆஃப் தட் நோட். இப்போ ஆரோடைய டிகிரி வந்து 3, ஏன்னா ஆருக்கு வந்து 3 சில்ட்ரன் இருக்கு, ஏ, பி அண்ட் சி. ஏவோடைய டிகிரி வந்து 2, டி அண்ட் இ. அண்ட் பி ஓட டிகிரி வந்து 0, ஏன்னா பிக்கு வந்து எந்த சில்ட்ரனுமே கிடையாது.